ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல் வெயிட் லாஸ் பவுடர் 100% ஆர்கானிக், நோ சைடு எஃபெக்ட். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். எஸ்ஜே சூர்யா சார் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, தங்கச்சி கையால சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுமா அப்படி. நார்மல் டெலிவரிக்கு தான் மோஸ்ட்லி ட்ரை பண்றாங்களா துபாயில? 99% வந்து மினிமம் சொல்ல போனா 5 குழந்தைங்க இருக்கும். அவங்கள்ட்டே நான் கேட்டிருக்கேன் பர்சனலா. ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெண்டர் ரிவீல் பண்றதுதான். கமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் வந்து வர ஆரம்பிச்சது. உங்களுக்கு பேச தெரியல, எதுக்கு நீங்க வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இதோட கேவலமா வந்து சொல்லியிருக்காங்க. விமனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா ஒரு மென் இருப்பாங்கல்ல. அண்ட் உங்களுடைய ஹஸ்பண்ட் பத்தி நீங்க நிறைய வீடியோஸ்லயுமே பேசியிருக்கீங்க. நிறைய வேர்ட்ல சொல்லணும்னா அந்த அரசு கிச்சன் சேனலே வந்து அவங்க மட்டும்தான். ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு துபாயில, நீங்க கூட அதை பத்தி பேசியிருந்தீங்க. அங்க வந்து அஃபெக்ட் ஆகும்போது எப்படி பொதுமக்கள் வந்து அந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணாங்க? வெளியூர்ல இருந்து வந்து வேலை பாக்குறவங்க இல்லையா, அவங்கதான் வந்து ரொம்ப துபாயில 1 kg தக்காளினா எவ்வளவு இருக்கும்? கிலோ 3 திரம்ஸ் 5 திரம்ஸ் அந்த மாதிரி கூட. நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது, அவன் வந்து இப்போ வந்து 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட்ல வந்து படிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த அளவு வந்து இங்க எஜுகேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கு, ஓவர் ஸ்பீடு. அரசுவை கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபி சமைச்சு பல பேரை வந்து துபாயில இருந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க நம்மளுடைய தமிழ் பொண்ணு சாஜிதா நமத் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களுக்கும் எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கும் நீங்க வந்து சமைச்சு கொண்டுட்டு போறீங்க பிரியாணி 65லாம். அது அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்குனாங்க. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது. ஆக்சுவலி நம்ம ஒரு ஆடியன்ஸ், நம்ம இங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அந்த பேசிக்ல நான் சமைச்சு எடுத்துட்டு போனேன். பட் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுல நம்பிக்கையே இல்லை. என்னோட ஒரு ஆசைக்கு நான் சமைச்சு எடுத்துட்டு போனேன். பட் அவங்க சமைச்சு நம்ம சமைச்சதெல்லாம் சாப்பிடுவாங்களா? அதுக்கப்புறம் அங்க போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம், சாரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பேசினது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது. அப்போ கேட்டுட்டு இருந்தப்போ நானாவே ஓப்பனா சொல்லல. சோ நீங்க யாரு என்ன அப்படின்னு கேட்டிருந்தப்போ, நான் இங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், விளாகர் அப்படின்னு சொன்னப்போ, அப்படியாம்மா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அந்த சமயத்துல சரி கேட்டு பார்ப்போமே, ஜஸ்ட் கேட்டு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான், சார் இந்த மாதிரி உங்களுக்காக காலையில இருந்து சமைச்சேன். பட் உங்களுக்கு குடுக்க முடியல அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் நான் ஷேர் பண்ணேன். பட் லாகவா லாரன்ஸ் சாரா இருக்கட்டும், எஸ்ஜே சூர்யா சாரா இருக்கட்டும், 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. அதாவது ரொம்ப ஹாப்பி, அவங்க ஃபேஸ்லயே தெரிஞ்சுச்சு. அப்படியா எங்களுக்காக சமைச்சீங்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்குமா? பட் இப்ப முடியாதே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு 2 செகண்ட்ஸ்ல அவங்க என்ன நினைச்சாங்களோ தெரியல. சார் சொன்னாங்க, லாகவராரன் சார் சொன்னாங்க, எங்க இருக்கு ஃபுட், எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்க தான் ஹோட்டல் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சோ இங்க இருக்குன்னா ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, எடுத்துட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிஜமா சொல்றேன், அவங்க கிட்டக்கு அந்த வேர்டிங் வரும்ட்டு நான் கனவுல கூட நினைச்சு கூட பார்க்கல. சோ அவங்க சொன்னோனே அந்த ஒரு தருணம் எனக்கு பயங்கர ஹாப்பி. அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ, அந்த சொன்ன ஒரு வார்த்தையே எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. அட் த சேம் டைம் அதே இடத்துலயே அதே டைனிங் வந்து ரெடி பண்ணி அங்கேயே பரிமாறி குடுத்தப்போ, அவங்க சாப்பிட்டுட்டு உண்மையாவே சொல்றேன், அவங்களோட ரியாக்ஷன்லயே தெரிஞ்சது அவங்களுக்கு அந்த சாப்பாடு புடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் கேமரால எஸ்ஜே சூர்யா சார் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, தங்கச்சி கையால சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அவார்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு உண்மையாவே. துபாயில இருக்கீங்களா இல்ல எங்க இருக்கீங்க? யுஏஇல, எமிரேட்ஸ்ல எந்த இடத்துல இருக்கீங்க? எமிரேட்ஸ்ல வந்து உம்முல் குவைன் அப்படிங்கிற ஒரு எமிரேட்ஸ்ல வந்திருக்கேன். எவ்வளவு வருஷமா நீங்க அங்க இருக்கீங்க? இப்ப தமிழ்நாட விட்டுட்டு அப்ப அங்க போயிட்டீங்க. தஞ்சாவூர் பொண்ணு இல்ல இப்ப நீங்க? ஆமா, ஆமா. எனக்கு தஞ்சாவூர்ங்கிறதுல ரொம்ப பெருமையாவே சொல்லிப்பேன். தஞ்சாவூர் பொண்ணு நான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்க வந்து 9 இயர்ஸ் ஆகுது. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நான் வந்து ஒரு 3, 4 மந்த்ஸ்ல வந்து வந்ததுதான். அதுக்கப்புறம் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போறது, அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் வெக்கேஷனுக்கு அந்த 1 ஆர் 2 மந்த்ஸ் வந்து போயிட்டு வர்றது அவ்வளவுதான். சோ சொந்தக்காரங்க மத்தியில வந்து ஒரு பிரெக்னன்ட் விமனா ஜாலியா இருப்பீங்க. இப்ப நீங்க அங்க இருக்கும்போது உங்க பையனையும் நீங்க பாத்துக்கணும். செகண்ட் பிரெக்னன்சி வேற, சோ டிஃபரெண்டா இருக்கும்ல. இப்ப அங்க துபாயில வந்து ஒரு பிரெக்னன்ட் விமனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? இங்க நமக்கு லைஃப் ஸ்டைல்னா ஆக்சுவலி நம்ம ஊர்ல என்ன ரெஸ்ட் எடுப்போம். நம்மள வந்து என்ன வேணும்? சாப்பிடுறியாம்மா? அப்படின்னு கேட்கறதுக்குலாம் ஒரு 10 ஆள் இருப்பாங்க. யாரா இருந்தாலும் மாமியார் வீடா இருக்கட்டும், அம்மா வீடா இருக்கட்டும், யாரா இருந்தாலும்
கேட்டோனே நார்மலா நம்ம இருக்கிறத விட பிரெக்னென்ட்டா இருக்கிறோம்னா ரொம்ப ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாரி கேட்டு நமக்கு கையில வரும் சாப்பாடு. பட் இங்க அப்படி கிடையாது. நான் அ நம்ப இருக்கிறதுனால, நானே எனக்கு புடிச்ச சாப்பாட நானே சமைச்சு சாப்பிட்டா தான் உண்டு. ஸோ நெய்பர்ஸ் இருக்காங்க. யாரா இருந்தாலுமே அ எல்லா டைம்லயும் நமக்கு வந்து குடுப்பாங்க. நமக்கு விருப்பப்பட்டத வந்து கேட்போமான்னா கிடையாது. ஸோ நமக்கு புடிச்சத நம்ம சமைச்சு சாப்பிடணும். வெளி ஃபுட்டும் வந்து இந்த டைம்ல நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறப்போ, அது ரொம்ப கஷ்டமான அதாவது இந்த இந்த ஃபுட்ட பொறுத்தவரையும், இங்க இருக்கிறது வந்து ரொம்ப டிராபேக் அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து நான் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்றேன் அப்டின்னா, இல்ல. நெறைய பொண்ணுங்க இங்க அதாவது அப்ராட்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இத ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்டிங்கிறது வந்து என்னோட விளாகிங் சேனல்ல நான் இத ஷேர் பண்றப்ப தான் எனக்கு தெரிஞ்சது. அதாவது நம்ம ஊர்ல சொல்றத விட இங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா விடுவாங்க. பிரெக்னன்ட் வுமன் வந்து அது மாரியே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நார்மல் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாரியே இருங்க. ஃப்ரீயா இருங்க. என்ன சாப்பிடணுமோ உங்களுக்கு புடிச்சத சாப்பிடுங்க. ஒரு சில ஃபுட்ஸ் மட்டும் இந்த பிரெக்னன்சி டைம்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மட்டும் வார்ன் பண்ணி சொல்லுவாங்களே தவிர, மீதி எதுவுமே அ நீங்க உங்களுக்கு புடிச்சது உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ தாராளமா சாப்பிடுங்க. அப்படிங்கிறத வந்து கிளியரா சொல்லிருவாங்க டாக்டர். டாக்டர் இங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க, அங்க எப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு நெறைய டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சு. அப்படி கம்பேர் பண்றப்போ நம்ம ஊர விட்டு குடுத்துக்கிறேங்கிறது தப்பா நெனைக்க வேணாம். பட் இங்க வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். ஸோ இப்ப அங்க வந்து ஃபர்ஸ்ட் எத பிரிஃபர் பண்றாங்க? நார்மல் டெலிவரிக்கு தான் மோஸ்ட்லி ட்ரை பண்றாங்களா துபாய்ல? கண்டிப்பா. அது வந்து அவங்க 99% வந்து அவங்க வந்து நார்மல் டெலிவரி தான் பண்ணணுங்கிறது அவங்களோட இது. எவ்ளோ இது வேணாலும். அந்த 1% முடியாத பட்சத்துல வந்து நமக்கு சிசேரியன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி இங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இதுவே இருக்கு. உங்களால எவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ண முடியுமோ, அந்த அளவு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி 99% வந்து அவங்கள நார்மல் கொண்டு வந்துரணும். இங்க அரபிக் பீப்பிள்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து 5க்கு மேல 5 மினிமம் சொல்லப்போனா 5 குழந்தைங்க இருக்கும். 5 குழந்தைங்க இருக்கும். அவங்கள்ட்டயே நான் கேட்டுருக்கேன் பர்சனலா. கேட்டது வரையும் நெறைய பேர் சொன்னது விஷயம் நார்மல் தான் சொல்லுவாங்க. செகண்ட் பேபிய துபாய்ல வந்து நீங்க உங்களோட டெலிவரி வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, லைக் நெறைய விஷயங்கள் டிஃபரெண்ட்டா இருக்கும்ல. லைக் அங்க சில புரோட்டோகால்ஸ்லாம் இருக்குல்ல. பிகாஸ் இங்க நம்ம ஜெண்டர் ரிவீல் பண்ண மாட்டோம். ஸோ அங்க எப்படி துபாய்லலாம்? கோர்ஸ் அது கரெக்ட்டு தான். ஆக்சுவலி இங்க வந்து ஒரு ரொம்ப ப்ளஸ்ஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ரிவீல் பண்றது தான். அது வந்து நான் ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் போனப்போ ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் ஏதோ ஸ்கேனுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து நான் என்ன பேபின்னு நான் கூட கேட்கவே இல்ல. டாக்டர்ட்ட வந்து கேட்கவே இல்ல. ஜஸ்ட் மெயின் செக்கப்க்காக என்டி ஸ்கேன் சம்திங் ஏதோ ஒரு ஸ்கேன்க்காக போயிருந்தப்போ, அவங்க செக் பண்ணிட்டு அவங்களே நான் கேட்கவே இல்ல. நான் எதிர்பார்க்கவே இல்ல அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு சொன்னாங்க, "பாய் பேபிமா உனக்கு" அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பயங்கர ஹாப்பி, ஷாக்கிங் வேற எனக்கு. ஏன்னா அந்த டைமிங் வந்து தெரியாது. நமக்கு என்ன பேபின்னு சொல்லுவாங்க, ஜெண்டர் ரிவீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியாது. ஏன்னா வந்து நான் கொஞ்ச நாள் தான் வந்து கொஞ்ச நாள். இங்க உள்ள புரோட்டோகால்ஸ்லாம் எனக்கு தெரியாது. சோ அவங்க சொன்னப்ப எனக்கு பயங்கர ஹாப்பி ஒரு பக்கம், ஆச்சரியம் ஒரு பக்கம். நம்மளே கேட்கலையே, அவங்களே சொல்ட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3, 4 மந்த்ஸ்லலாம் எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. என்ன பேபி அப்படிங்கிறது. ஸோ இப்ப அத தொடர்ந்து வந்து நம்போ அறுசுவை கிச்சன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்குள்ள போலாம். ஸோ எப்படி இத ஸ்டார்ட் பண்ணீங்க? எத்தன வருஷம் ஆகுது நீங்க இத வந்து தொடங்கி? அதாவது ஒரு விளையாட்டுத்தனமா உருவாகுனது தான் வந்து அரிசி கிச்சன். ஸோ எனக்கு வந்து நெறைய பேர் பார்ப்பாங்க. யூடியூப்னா வந்து இவ்ளோ பேர் பார்ப்பாங்க. அ மெயினா வந்து பார்ப்பாங்கங்கிறத விட, எனக்கு இதுல வந்து ரெவென்யூ வரும். இதுல வந்து நம்ம சம்பாரிக்கலாம் அப்படிங்கிறது கூட எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. சும்மா எல்லாரும் போடுறாங்களே, நம்மளும் போடுவோம். சும்மா பொழுதுபோக்கு போர் அடிக்குதேன்னு சொல்லிட்டு எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசுலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது என் பேச்ச பத்தி, நான் பேசுற விதத்த பத்தி நெறைய வந்திருக்கு. எது மாரி வரும்னா, உங்களுக்கு உங்களுக்கு பேச தெரியல. எதுக்கு நீங்கலாம் வந்து யூடியூப் சேனல் வந்து அ ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. பேசாம மூடிட்டு போங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்திருக்கும். இதோட கேவலமாலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்பலாம் வந்து எனக்கு கஷ்டமா இருக்கும். நமக்கு பேச தெரியலையோ! அ அதாவது நானா இருந்தேன் அப்போ. நானா நான் வீட்ல எப்படி வந்து என் குழந்தைங்கள்ட்ட, என் ஹஸ்பண்ட்ட எப்படி எங்க வீட்ல நான் பேசுவேனோ, அப்படிதான் வந்து நானுமே யூடியூப்ல வந்து பேசிட்டு இருந்தேன். சோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன நான் சேஞ்ச் பண்ணிட்டது தான் வந்து பேசுற விதத்த வந்து கரெக்ட்டா புரியிற மாரி, ஆ இப்ப நான் எவ்வளோதான் டீட்டெயில்டா இவ்ளோ பொறுமையா நான் வந்து சொல்லியிருந்தாலும், அதுலயும் ஒருத்தங்க வந்து அ
டவுட் கேட்கறவங்க இருக்காங்க. நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். கிளியரா சொல்லியிருப்பேன். இது இப்படிதான். இது செஞ்சாதான் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கேன். அப்பவுமே வந்து அதுல ஒருத்தங்க வந்து டவுட் கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. இப்பயும் இருக்கிறாங்க. சோ அந்த மாரிங்கிறப்போ என்னால முடிஞ்ச அளவு டீட்டெயில்டா சொல்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கிட்ட விஷயம். சோ அந்த மாரி தான் அந்த ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக தான் அதுல வந்து ஒவ்வொன்னா நான் வந்து கத்துக்கிட்டேன். ஓகே இதுல வந்து நெறைய பேர் பார்ப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சுச்சு. வியூஸ் வந்து ரொம்ப மட்டமா தான் போகும். ஆனாலுமே எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அடுத்தடுத்து வந்து கமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸா வந்து வர ஆரம்பிச்சது. அந்த கமெண்ட்ஸ் தான் என்ன வந்து மோட்டிவேஷன் பண்ணி இவ்ளோ தூரம் வந்து இழுத்துட்டு வந்து விட்டுருக்கு அப்டின்னா, அந்த கமெண்ட்ஸ் தான். உங்களோட குக்கிங்ஸ்லாம் வந்து சூப்பரா இருக்கு. உங்க குக்கிங் பார்த்து தான் நான் சமைக்கிறேன் அப்டின்னு சொல்லி ஒரு கமெண்ட். அந்த கமெண்ட் வந்து என்னால லைஃப் டைம்ல என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா, அதுதான் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து நான் யூடியூப் சேனல இவ்ளோ தூரம் கொண்டுட்டு வரதுக்கு காரணமே அந்த ஒரு கமெண்ட் தான். அப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம நல்லா கமெண்ட் பண்ணா, அது எந்த அளவுக்கு ஒருத்தவங்க லைஃப்ப சேஞ்ச் பண்றதுங்கிறது நீங்க சொல்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்ங்கிறது வந்து நம்ம சாதாரணமா சொல்றோம். அது வந்து நம்மள ஒவ்வொரு நிமிஷத்துலயுமே வந்து மோட்டிவேட் இப்ப நான் விளாக் போடாம, எடிட் பண்ணாம ஜஸ்ட் எடிட்டிங் எல்லாம் விளாக் எடுக்கிறதா ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், ஏ டூ இசட் நான் தான் பார்க்குறேன் என்னோட சேனலுக்கு. நான் அப்படியே உட்கார்ந்திருந்தாலும் சோம்பேறித்தனம் பட்டுட்டு எடிட் பண்ணாம அப்படியே உட்கார்ந்திருந்தாலும், கமெண்ட்ஸ் "எங்க சிஸ்டர் உங்க வீடியோவே காணோம். என்ன ஆச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஏன் இத்தன நாள் வீடியோ நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போடுங்க" அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துட்டா போதும். உடனே பூஸ்ட் ஆன மாரி உடனே அன்னைக்கு நைட் ஃபுல்லா உட்கார்ந்து எடிட் பண்ணி போட்ட தருணங்கள் கூட உண்டு. ஓவராலா எவ்வளோ நாள் நீங்க ஷூட் பண்ணுவீங்க? அப்புறம் அது நீங்களே தான் இப்ப கேமராவ ஹோல்ட் பண்ணி பண்றீங்களா? இல்ல எப்படி கேமரா ஸ்டாண்டா? அண்ட் எந்த மாதிரி எல்லாம் எடிட் பண்ணி அத எப்படி அப்லோட் பண்றீங்க? கேமரா ஸ்டாண்ட் தான் எப்பவுமே என் கூட. கேமராவும் நானும் மட்டும் தான் வீட்ல இருப்போம் தனியா. ஆக்சுவலி அந்த வீடியோ எடுக்கிறப்ப என்னமோ ஒரு ஆள் என் கூட இருக்கிற மாரியே இருக்கும். அதாவது ஆடியன்ஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என் கூட இருக்கிற மாரியே இருக்கும். எனக்கு என்னைக்குமே தனியா நான் வீடியோ எடுத்ததா எனக்கு ஃபீல் வந்ததே கிடையாது. ஆடியன்ஸ் முன்னால நான் லைவா எடுக்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். அதே மாரி என்னோட கன்டென்ட்டும் சரி, நேச்சுரல் கன்டென்ட்டா தான் இருக்கும். நான் இப்டி எடுக்கணும். இந்த மாரி நம்ம கன்டென்ட் கொண்டு போணும் அப்டிங்கிறத என்னைக்குமே ஃபீல் பண்ணதும் இல்ல. அத ட்ரை பண்ணதும் கிடையாது. ஒரு நாள் பிளான் பண்ணி வந்து ஒரு நாள் வீடியோ எடுத்துட்டோம் அப்டின்னா, எனக்கு அதிலேயே கொஞ்சம் வந்து டயர்ட் ஆன மாரி ஃபீல் ஆகும். ஏன்னா எல்லாமே நம்மளே பார்க்கறதுனால கொஞ்சம் ஃபீல் ஆகும் டயர்ட் ஆன மாரி. அதனால ஒரு 2, 3 டேஸ் மாரி விட்டுருவேன். விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தான் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். எடிட்டிங்க்கு எனக்கு ஒரு மேக்ஸிமம் 2 ஆர் 3 டேஸ் எடுக்கும். அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாரி இருக்கும். மத்தபடி எடிட்டிங் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் தான். விமென்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா ஒரு மென் இருப்பாங்கல்ல. அண்ட் உங்களுடைய ஹஸ்பண்ட் பத்தி நீங்க நெறைய வீடியோஸ்லயுமே பேசியிருக்கீங்க. ஸோ அவருடைய ரோல் வந்து என்ன ப்ளே பண்ணுது உங்களோட யூடியூப் லைஃப்ல? ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா, அந்த அரிசி கிச்சன் சேனலே வந்து அவங்க மட்டும் தான். என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக அவங்களுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் அந்த மாரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னப்போ வந்து, பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் குடுக்கல. பண்ணல, பண்ண வேண்டாம். 2மே எதுவுமே சொல்லவே இல்ல. அப்புறம் நான் வந்து போட்டுட்டே இருக்கிறப்போ வந்து எனக்கு இருக்கிற ஆர்வத்த பார்த்துட்டு, ஆ ஓகே பண்ணு. புடிச்சிருந்தா பண்ணு. ஓகே அப்படின்னு சொல்ட்டாங்க. அப்புறம் ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜ்ல வந்து நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? எனக்கு ஓகே யூடியூப் ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம போட வேண்டாம் அப்படின்ட்டு நெனச்சப்ப தான் அவங்க சொன்னாங்க. "நீ எதுக்கு விடுற? இவ்ளோ தூரம் நீ வந்து இவ்ளோ வீடியோஸ் போட்டிருக்க இல்லையா? ஏன் இனிமேட்டு உனக்கு விடுறதுக்கு என்ன ரீசன்? உன் ஹஸ்பண்ட் நான் சொல்றேன். நீ பண்ணு. நானே ஓகே சொல்றப்போ, நீ எதுக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிறத விடுற அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நேரத்துல வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ண ஒரே பெர்சன் வந்து அவங்க தான். சில டைமிங் வந்து வியூஸ்லாம் போகலன்னா கூட நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த டைமிங்லாம் வந்து அவங்க தான் மோட்டிவேட் பண்ணுவாங்க. எனக்கு டபுள் மடங்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறது வந்து என்னோட மாமியார் வீட்டு ஃபேமிலி. ஆக்சுவலி அவங்க ரொம்ப ப்ரவுடா ஃபீல் பண்றாங்க இப்பல்லாம். இந்தியன்ஸ வந்து அங்க இருக்கக்கூடிய துபாய் மக்கள் வந்து எப்படி ட்ரீட் பண்றாங்க? நம்ம ஊர்ல வந்து இவ்வளவு மரியாதை குடுப்பாங்களா? பொ பெண்களுக்கு வந்து இவ்வளவு மரியாதை குடுப்பாங்களாங்கிறத வந்து நான் உண்மையா நான் பார்த்திருக்கேன். ஆனா அந்த அளவு பார்த்ததில்ல. பட் இங்க வந்து நம்ம போறோம் அப்டின்னாலே, அவங்க ஒதுங்கி நின்டுப்பாங்க. அதாவது அரப்ஸ சொல்றேன். பர்ட்டிகுலர்லி வந்து அவங்க அரப்ஸ சொல்றேன். நம்ம இப்ப வந்து ஒரு இடத்துக்கு இப்ப நம்ம போறோம் அப்டின்னா, இடிக்காம கொள்ளாம ஓரமா ஒதுங்கி நின்டுப்பாங்க. நின்னுட்டு நமக்கு வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க. உண்மையாவே இது எப்ப நான் ஃபீல் பண்ணேன் அப்டின்னா, இங்க யுஏஇ வந்த புதுசு நானு. புதுசு வந்தப்போ ஒரே கும்பலா நம்ம போயிட்டுருக்கோம். ஒரே இதா போயிட்டுருக்கோம். அந்த டைமிங்ல ஒரு அரப் வந்து ஓரமா நின்னு வழி விட்டு போங்க அப்படின்னு நம்மள ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க பின்னாலயே வந்தாங்க. உண்மையாவே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. நான் அப்ப கூட என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், இந்த அளவு இங்க வந்து
பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் குடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. உண்மையா அத பொறுத்தவரையும் அரப் கண்ட்ரீஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். ஸோ இப்ப அத தொடர்ந்து ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு துபாய்ல. நீங்க கூட அத பத்தி பேசியிருந்தீங்க. உங்களோட ஏரியாலலாம் எப்படி அஃபெக்ட் ஆயிருக்குன்னு. அங்க வந்து அஃபெக்ட் ஆகும்போது எப்படி பொதுமக்கள் வந்து அந்த சிச்சுவேஷன ஓவர் கம் பண்ணாங்க? இங்க வந்து நமக்கு ஒரு பீப்பிள் மட்டும் இல்ல. பாகிஸ்தானிஸ் இருக்காங்க. ஆ அப்புறம் வந்து கேரளா பீப்பிள்ஸ் இருக்காங்க. நம்ம தமிழ் ஆளுங்க இருக்காங்க. நெறையா நெறைய கண்ட்ரில உள்ளவங்க நெறைய பேர் இருக்காங்க. பட் இதுல வந்து அதிகமா பாதிக்கப்படுறது யாருன்னா, நம்ப அதாவது வெளியூர்லேருந்து வந்து வேலை பார்க்குறவங்க இல்லையா? அவங்க தான் வந்து ரொம்ப அதிகமா வந்து பாதிக்கப்படுறது. ஸோ எங்களுக்கு ஒரு அ என் ஹஸ்பண்டோட ஒரு ஃப்ரெண்டோட ஃபார்ம் இருந்துச்சு. அது ஆக்சுவலி மேக்ஸிமம் எங்களோட ஃபார்ம் தான். ஸோ அந்த ஃபார்ம்ல வந்து ஃப்ளட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா, ஓவரால் எல்லாமே அடி வாங்கிருச்சு. உள்ளயே என்ட்ரி ஆக முடியல. அந்த மாரி ஆகுச்சு. ஸோ இதெல்லாம் ஏன் நான் வந்து ஷேர் பண்றேன் அப்டின்னா, நம்ம ஊர்ல நடக்கிறத வந்து எல்லா நியூஸ்லயும் வந்து போட்டு காட்டுவாங்க. நம்ம மக்களுக்கு வந்து தெரியும். எல்லாமே ஒரு இப்டிங்கிற செகண்ட்ல வந்து தெரிஞ்சிரும். பட் இதெல்லாம் வந்து நான் வந்து நம்ம மக்கள்ட்ட வந்து ஷேர் பண்றப்ப, இங்கேயும் இப்படிலாம் நடக்குது. இந்த மாரிலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஃப்ளாட்டயே ஃபுல்லா எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ற மாரி, அதாவது சோஃபாலேருந்து, கபோர்ட்ஸ்லேருந்து ஏ டூ இசட் எல்லாத்தையுமே வந்து புதுசு வாங்கி போடுற மாரி ஆயிடுச்சு அந்த ஃப்ளட். அதாவது எதிர்பாராத விதமா வந்தது தான் அந்த ஃப்ளட். ஆனாலுமே வந்து எல்லாத்தையுமே ஓவராலா வந்து சேஞ்ச் பண்ற மாரி ஆயிடுச்சு. இருக்கறதுலே ரொம்ப ரிச்சஸ்டான பிளேஸ் அப்படின்னா யுஏஇ, அரப் எமிரேட்ஸ் தான் எப்பயுமே சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடா இந்தியாக்கும் நீங்க இருக்க பிளேஸ்க்கு என்ன வித்தியாசங்கள் சொல்ல முடியும்? இது யுஏக்கும், இந்தியாக்கும்னா நமக்கு ஆக்சுவலி சில திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஊரு பைசாக்கு வந்து இங்க வந்து கூடுதல் தான். ஃபர்ஸ்ட் நான் வந்தப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து கால்குலேட் பண்ணுவேன். இது இந்தியா ரூபீஸ்க்கு எவ்ளோ வரும்? அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால்குலேட் பண்ணி தான் வாங்கிட்டு இருப்பேன். அப்ப என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஒரே ஒரு வேர்டிங் தான் சொல்லுவாங்க. "நீ வந்து அங்க உள்ள பைசாவ கணக்கு பண்ணி இங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்ச அப்படின்னா, நீ சாப்பிடவே முடியாது." அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே வேர்டிங்ல முடிச்சுட்டாங்க. அதுலயே எனக்கு எல்லாமே வந்து புரிஞ்சுச்சு. ஏன்னா, அ நம்ப ஊரு தான். அதாவது அங்க உள்ள எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம ஊருக்கு செட் ஆன மாரி இருக்கும். இங்க உள்ள எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த ஊருக்கு செட் ஆன மாரி இருக்கும். சில விஷயங்கள் வந்து என்ன சொல்றது? ஆனா இது ஒண்ணு சொல்லிக்கலாம். இந்தியாவுக்கும், இங்கேக்கும் கம்பேர் பண்றப்போ, இந்தியா பைசா வந்து இங்க அதிகமா தான் ஆயிட்டு இருக்கும். நமக்கு 1 கிலோ தக்காளி எவ்வளவு விலை இருக்கும்? அந்த மாரி சொல்ல முடியுமா? அதிகமா இருக்கிறது அது இருக்கிறப்போ வந்து கிலோ 3 கிராம்ஸ், 5 கிராம்ஸ் அந்த மாரி கூட போயிருக்குது. அங்க உள்ளத நம்ம கம்பேர் பண்ணா, இங்க வந்து லைஃப் ரன் பண்ண முடியாது. என்ட்டயே நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்பாங்க. நான் வந்து யுஏஇ வரா மாரி இருக்கேன். சோ அங்க வந்து ஒரு நானு, என் குழந்தை, என் ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்து லைஃப் ரன் பண்றதுக்கு மாசம் எவ்ளோ பைசா இருந்தா, நம்ம வந்து எவ்ளோ சம்பளம் இருந்தா, நம்ம வந்து ரன் பண்ணலாம் அப்டின்ட்டு கேட்பாங்க. அதுலயும் அது வந்து மெயினா வந்து நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கேன். இந்த உம்முல் கொஞ்சம் அவுட்டர் தான். பட் ரெண்ட் மட்டும் தான் என்னால வந்து கம்மி பண்ண முடியும். மந்த்லி வந்து 1500 கிராம்ஸ். நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து இருக்கு. அ அதே மாரி வந்து அந்த பில்டிங்ஸ் பொறுத்து இது இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம். இப்ப ஸ்டுடியோ ஃபிளாட்னா அதுக்கேத்தா மாரி, அது 1 பெட்ரூம்னா அதுக்கேத்தா மாரி. இப்ப 2 பெட்ரூம்ஸ்லாம் வந்து அதுக்கேத்தா மாரி வந்து ரெண்ட் வாங்குவாங்க. அதே இங்க உள்ள இப்ப நான் இருக்கிற இடத்துக்கும், இதே நீங்க துபாய் கம்பேர் பண்றப்போ, கண்டிப்பா நீங்க ஸ்டுடியோ ஃபிளாட்ல கூட இருக்க முடியாது. 1500க்கு கூட உங்களுக்கு கிடைக்காது. ஓகே. அப்போ 1 மந்தோடைய ரெண்ட் நம்மளுடைய இந்தியன் காசுக்கு பார்க்கும்போது 3,75,000 கிட்ட வருது. ஆமா. இது வந்து அதுதான் நான் சொல்றேன் இல்லையா? இங்க நம்ம லைஃப் ரன் பண்றப்போ, இது வந்து இந்த ஊர் காசுக்கு ரூ. 1000ங்கிறது கம்மி தான். இந்த ஊர் காசுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இதே நம்ம இந்தியா ரூபீஸ வந்து கம்பேர் பண்றப்போ நமக்கு அதிகமா தெரியும். அதாவது வாழவே முடியாது. அதான் என் ஹஸ்பண்ட் சொன்ன உதாரணம் தான். நீ அத நெனச்சு இங்க வாழ்ந்தனா வாழ முடியாது. அப்படிங்கிறது தான் உண்ம. உங்களோட பையன் வந்து அங்க துபாய்ல படிக்கிறார்ல. சோ அங்க இருக்க எஜுகேஷன் சிஸ்டம்க்கும் நம்மளோட இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்க்கும் வித்தியாசங்கள் இருக்குல்ல. அத பத்தி சொல்ல முடியுமா? நான் வந்து 5த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சது எல்லாமே மேத்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து சயன்ஸா இருக்கட்டும், இவிஎஸ்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலுமே, நான் வந்து 5த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சத, அவன் வந்து இப்போ வந்து 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து படிச்சுட்டு இருக்கான். எனக்கு பயங்கர அதாவது அ யோசிக்கவே முடியல. இவ்ளோலாம் குடுப்பாங்களா? இவ்ளோலாம் மாறுமா? அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு 5த் ஸ்டாண்டர்ட்லலாம் அந்த பையனுக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஓவரால் சொல்லப்போனா நமது 8த், 9த், 10த் படிக்கிற அளவு வந்து மெச்சூரிட்டி வந்து பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்துடுறாங்க இங்க. இங்க உள்ள இது சொல்றேன். சோ அந்த அளவு வந்து இங்க எஜுகேஷன் வந்து ரொம்ப
ஸ்பீடா இருக்கு, ஓவர் ஸ்பீடு. ஒரு செட் ஆஃப் டைம்லாம் இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்பவே நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறேன். என்னால முடியல. ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜ் வந்து அவனுக்கு சொல்லி தர முடியல. அந்த அளவு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா மூவ் பண்றாங்க. எஜுகேஷன பொறுத்தவரையும். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அங்க ஸ்ட்ரெஸ் குடுக்குறாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? அது வந்து எப்படி சொல்றது? நீ வாங்கி தான் ஆகணும். மார்க் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டிஷனாலாம் சொல்றதில்ல. அடிக்கவும் மாட்டாங்க. அந்த ஒரு 2 பிளஸ் இருக்கு. படிச்சுச்சுன்னா ஓகே. உங்க பிள்ளை படிச்சுச்சுன்னா அது பிளஸ். படிக்கலனாலும் அந்த அளவுலாம் பெருசா இது பண்ண வாங்க மாட்டாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் அப்புறமும் வந்து ஓப்பன் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைப்பாங்க. ஸோ அந்த டைமிங்ல தான் நமக்கு வந்து நம்ம பையன் அதாவது ஸ்கூல்ல அவன் ஸ்டடீஸ்ல அவனுடைய பிஹேவியர்ஸ்ல அவன் கிளாஸ்ல எப்படி இருக்கான் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு ஆளா சொல்றேன். இதுக்கு இடையில நம்மளால வந்து ஸ்கூலுக்கு போய் டக்குன்னு என் பையனோட மிஸ்ஸ வந்து என்னால மீட் பண்ணிட முடியாது. ஸோ அந்த பொறுத்தவரையும் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா டக்குன்னு போய் மீட் பண்ண முடியலையே. போய் டக்குன்னு மீட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்க முடியலையேங்கிறது வந்து கொஞ்சம் கவலையான விஷயம் தான். பட் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கு அப்புறமும் வந்து அந்த பேப்பர்ஸ குடுத்து நம்ம கையில அவங்க பார்த்து நம்மள சைன் பண்ண சொல்லுவாங்க. லைவாவே அவங்க முன்னாடியே நம்ம வந்து பார்த்து லைவாவே வந்து சைன் பண்ணணும். அட் த சேம் டைம் நமக்கு ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் ஸ்கூல் சைடா இருக்கட்டும், இல்ல வந்து மேம் சைடா இருக்கட்டும், என் பையன் சைடா இருக்கட்டும், யார் சைடுல வந்து குறைகள் இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம வந்து சொல்லலாம். அந்த டைமிங் வந்து சொல்லிக்கலாம். அறுசுவை கிச்சன் அப்படிங்கிறது இன்னும் பல பேர்கிட்ட போய் சென்றடையும். உங்களுடைய கனவுகள் அனைத்தும் வந்து நினைவாக வந்து நான் மனமாற வாழ்த்துறேன். தேங்க்யூ so much. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.